ஓவியா, கோவையில் நடைபெற்ற அந்த கொடூர சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் இரவு 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறுநாள் அதிகாலை 4 மணிக்குத்தான் அந்த மாணவியை கண்டுபிடித்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குற்றவாளிகளை பிடித்து விட்டதாக கூறப்படும் போலீசார் சம்பவ இடத்திலேயே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 100 போலீசார் இணைந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலும் ஒரு சிறிய பகுதியில், அதுவும் விமான நிலையத்திற்கு அருகில், அங்கு பாதிக்கப்பட்ட மாணவியை உடனே ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் 11:35 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கேட்ட சூழ்நிலையில் 4 மணி வரை அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அந்த மாணவியே வெளியே வந்ததால் தான் அந்த குற்றம் செய்யப்பட்ட சம்பவ இடத்திற்கே காவல்துறையினர் சென்றிருக்கிறார்கள் என்றும், வழியில் இடைப்பட்ட இடத்தில் மாணவி மறைந்திருந்த பகுதிக்கு அருகில் ஒரு சுவர் இருந்ததாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அந்த சிறிய சுவரை தாண்டி கூட காவல்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்த மாட்டார்களா என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். மேலும் அந்த சுவர் சிறிய சுவரா பெரிய சுவரா, இருள் சூழ்ந்த தனிமையான இடத்தில் அபய குரலை எழுப்பிய பின்னரும் அந்த இருள் சூழ்ந்த பகுதிகள் காவல்துறையினர் செல்வதற்கு தயக்கம் காட்டியது ஏன் என்றும், குற்றவாளிகளை கைது செய்து 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விடுவோம் என்று கூறுவது மட்டும் காணாது என்றும், காவல்துறையினர் துரிதமான விரைவான நடவடிக்கைகளை இரவு நேரத்தில் எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கோவை கொடூர சம்பவம் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் காவல்துறையினர் இரவு நேரங்களில் விழிப்போடு பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஓவியா.